நான் எதுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், காட்டுல இருந்தே சம்பாதிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாத்தோட மண்டையும் இப்படி ஆயிரும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாயந்தரமா நம்ம பாய்ஸுக்கெல்லாம் கள்ளக்கூடி தான் அள்ளிக்கிட்டு போக தான் வந்திருக்கேன். பேசன் எடுத்துக்கிட்டு அள்ளி கொண்டுட்டு வந்து போட்டு தொட்டி எல்லாம் நப்பியாச்சு. மேல இருந்து நம்ம பாய்ஸ் எப்படா வந்து திறந்து விடுவான் பயபுள்ள அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. திறந்து விட்ட உடனே பட்டு பட்டுன்னு இறங்கி கீழே போய் திங்க ஆரம்பிச்சிருவானுங்க. இவன் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செனையா இருக்கா, 2-3 நாள்ல குட்டி போட்டுருவா, அதனால பொறுமையா தான் இறங்கி வருவா. அடுத்து யாரு, நம்ம காத்தவராயன் பாய்ஸ் தான். திறந்து விட்ட உடனே திபு திபுன்னு ஓடி வந்து வெட்டி கொட்டின கள்ள கொடிய பிச்சு உதற ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த தீனி திங்கிறதுல மட்டும் குறையே சொல்ல முடியாது, எல்லாம் வச்சு வெளுத்து வாங்குவானுங்க. கீழே தின்னுபிட்டு மேலே போனால் தீனி வேணுமே, அரைச்ச சூப்பர் நெய்ப்பேர்லாம் எடுத்து கொண்டு போய் மேலே கொட்டிட்டேன். அப்புறம் இந்த குட்டி பசங்கள்லாம் மேலே தான் இருப்பானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு கத்தை தலை வெட்டிட்டு வந்து கட்டி விட்டாதான் ஜம்முன்னு தின்னுட்டு ஜாலியாக படுத்திருப்பானுங்க. இந்த கொய்யா மரம் யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கொடுவாலும் கயிறும் எடுத்துக்கிட்டு நேராக காட்டுக்கு போய் ஒரு கத்தை தலை தூக்கத்தக்க நான் எடுத்துட்டு வந்து நம்ம குட்டி பாய்ஸுக்கு கட்டி விட்டாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா வச்சு வெளுத்து வாங்குவானுங்க. கீழே இருக்க கதவை திறந்தா போதுமே, நம்ம பாய்ஸ் எல்லாம் மேலே ஏறி போறதே ஒரு அழகுதான். நடையா இது நடையான்னு மேலே போய் அரைச்சு கொட்டின சூப்பர் நெய்ப்பீரை எல்லாம் ஜம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணலான் இருக்கீங்க? காட்டுல இருந்து சம்பாதிக்க போறீங்களா, இல்ல வேலைக்கு போயே சம்பாதிக்க போறீங்களா?